பண்ணி அம்மா எங்க இருக்கீங்க, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். பாட்டி என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அங்க வெரோனிகாவோட தங்கச்சி பாய்சன் சாப்பிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. ஏமா இப்படி பண்ணன்னு பாட்டி கேட்க, அக்கா ஞாபகமாவே இருக்கு பாட்டி, அவளை பார்க்கணும் போலவே இருக்குன்னு லூபே சொல்ல, பாட்டியோ அவ செத்து போயிருப்பா, அவளை நினைச்சிட்டு உன் உடம்ப ஏன் நீ கெடுத்துக்கிறன்னு பாட்டியை பார்த்து லூபியால இவங்க ரெண்டு பேத்தையும் அலறத பார்த்து இதையெல்லாம் மனசுக்குள்ள தேம்பி அழுத வெரோனிகாவோட அப்பாவோ இனி இதுக்கு மேலேயும் உண்மையை சொல்லலைன்னா லூபேக்கு ஏதாவது ஆயிடும்னு ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட் கொடுக்குற ரிவீல் பண்றாரு பாருங்க. அவ உயிரோட இருக்கான்னு சொல்லும் போது லூபேவும் பாட்டியும் அதிர்ச்சியா அந்தோனிய பாக்குறாங்க. நான் சொல்றது உண்மைதான், வெரோனிகா உயிரோட தான் இருக்கா, ஏன் கஸ்டடியில இருக்கான்னு சொல்லும் போது இப்ப பாட்டியோட ஃபேஸ க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இனி அடுத்தது என்னாச்சுங்கிற விஷயத்த எபிசோடு 3ல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாட்ஸ்அப்ல யாராவது ஒருத்தருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க டைம் எனக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. இது உங்கள் ராஜா. பாய்.